ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன வேர் த கிரவுட் சிங்ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். ஒரு செம்மையான கோர்ட் ரூம் டிராமா மூவிக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கண்ணை மூடிட்டு இந்த பத்த சொல்லலாம். படம் கொஞ்சம் ஸ்லோ பர்னரா இருந்தாலும் அதுல வர கோட் சீன்ஸ் ரெண்டு வக்கீலும் மாறி மாறி வாதாடிக்கிறது, அப்பப்போ வர பிளாஷ்பேக்னு எந்த இடத்துலயும் போர் அடிக்காம படம் முழுக்க நம்மள கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. சோ படத்தோட கதை என்னன்னா, ஒரு சதுப்பு நில காடுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன டவுனு. அந்த சதுப்பு நில காட்டுக்குள்ள கிடைக்கிற ஒரு டெட் பாடியா கிடைச்சவன் கொல்லதான் பட்டிருக்கான். அவனை கொன்னது அந்த சதுப்பு நில காட்டிலேயே தனியா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் கோர்ட்ல ட்ரையலுக்கும் வருது. கிடைச்சிருக்க க்ளூ, கண்ணுக்கு முன்னால இருக்க எவிடன்ஸ், இந்த கேஸ்ல சாட்சியா இருக்க விட்னஸ், இவங்களெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா விசாரிச்சு கூடவே கோர்ட்ல நடந்துட்டு இருக்க சீனுக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணோட பிளாஷ்பேக்கையும் காட்டி கடைசியா டெட் பாடியா கிடைச்சவன் ஆக்சிடென்ட்ல செத்தானா இல்ல கொல்லப்பட்டிருக்கானா, இந்த உண்மையை மக்கள் மத்தியில வெளியே கொண்டு வரதாங்க படத்தோட கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் எண்டிங்ல அல்டிமேட் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த ட்விஸ்ட்டுக்காக தானே இந்த படத்தையே செலக்ட் பண்ணது. ஸோ அந்த ட்விஸ்ட் எந்த ட்விஸ்ட் வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோமா? அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு மிகப்பெரிய சதுப்பு நில காடு. அதுல பாதி இடம் டவுனா இருந்தாலும் மீதி பாதி இடம் இன்னமும் காடாகவும் சேரும் சகதியுமாகவும் இருக்கு. கரெக்டா அக்டோபர் 30 காலையில 9 மணில இருந்து 10 மணி இருக்குன்னு வைங்களேன். இந்த காட்டுக்குள்ள ஒரு ஃபயர் டவர் இருக்கும். அதாவது காட்டுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை மேல இருந்து கண்காணிக்கிறதுக்கு டவர் மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த வழியா ரெண்டு பசங்க சைக்கிள ஓடிட்டு வரப்போங்க சேத்துல போனமா கிடக்குற ஒரு ஆம்பளையோட பாடியை பாக்குறாங்க. உடனே போலீஸ் எல்லாம் அங்க வந்தாச்சு. பாடி ஃபயர் டவருக்கு பக்கத்துல தானே இருந்துச்சு. ஒரு வேலை ஆள் மேல இருந்து கீழே வந்து செத்துருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ரெண்டு போலீஸும் நடையா நடந்து அந்த ஃபயர் டவருக்கு மேல ஏறினா டவரோட உச்சியில ஒரு கண்ணாடி கேபின் இருக்கு. அதை விட்டு வெளியே வந்தாங்க. ஒரு ஆள் கீழே போற மாதிரியான ஒரு ஓட்டை இருக்கு. இதுக்கு மேல என்னப்பா யோசிச்சுக்கிட்டு, நாய் குடிச்சிட்டு மப்புல மேல வந்திருக்கும், ஓட்டை இருக்கிறத பார்க்காம ஒன்று செத்துருப்பான், ஆக்சிடென்ட்னு கேஸை முடிச்சு விடுப்பா அப்படின்னு கூட இருக்க போலீஸ் சொன்னாலும் இன்னொரு போலீஸ்க்கு ஒரு உறுத்தல். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி இவன் தெரியாம மேல வந்து கீழே வந்ததாகவே இருக்கட்டும், ஆனா அவன் மேல நடந்து வந்தான்ல ஃபயர் டவருக்கு கீழே வெறும் சேரும் சகதியுமா தானே இருக்கு. நம்ம நடந்து வரும்போதே நம்ம கால் தடம் அந்த சகதியில பதிஞ்சது இல்ல. அப்ப இவனோடதும் பதிஞ்சிருக்கணும்லங்க. ஏன் செத்தவனோட கால் தடம் கீழே பதியல? சோ இவன் கூடவே யாராவது வந்திருந்து அவனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னு கிளம்புறப்போ கொலை பண்ண அவங்களோட கால் தடம், செத்த இவன் கால் தடம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அப்படின்னு டவுட் ஆன போலீஸ் அடுத்து பாடியா அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட பேசினா, ஏங்க டெட் பாடியோட பின் தலையில அடிபட்டு இருக்குங்க, நீங்க சொன்னீங்கல்ல ஃபயர் டவருக்கு கீழே இருக்க ஒரு கம்பியில ரத்தமாவும் இருக்கு, ஹேர் சாம்பிளும் கிடைச்சிருக்குன்னு. இவன் மேல இருந்து கீழே விழும்போது இவன் பின் தலை அந்த கம்பி மேல அடிச்சதுனால தான் அவனுக்கு காயமும் வந்திருக்கு. அந்த கம்பி மேல ரத்த கரை இவனோட ஹேர் சாம்பிள்னு இதுவும் கிடைச்சிருக்கு. அத டாக்டர் சொன்னா போலீஸ்க்கு இன்னமும் சந்தேகம் அதிகமாகுது. இப்ப டாக்டர் சொல்ற மாதிரி கீழே விழும்போது செத்தவனோட பின் தலை கம்பி மேல அடிச்சிருந்தா அவன் மல்லாக்க பார்த்த மாதிரி தானே அந்த ஓட்டைக்குள்ள விழுந்திருக்கணும். அப்படின்னா ஓட்டை இருக்க இடத்தை நோக்கி பின்பக்கமாவே நடந்து வந்து அப்படியே விழுந்திருக்கணும். ஆனா அது எப்படி சாத்தியம்? மேபி ஓட்டை அவனுக்கு பின்பக்கம் இருந்து அவனுக்கு முன்னால ஒரு ஆள் நின்னு அவன் நெஞ்சு மேல கையை வச்சு தள்ளனதுனால அவன் மல்லாக்க பார்த்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ள விழுந்திருப்பானோ சந்தேகம் அதிகமாக. சம்பவ இடத்துல கால் தடம் மட்டும் இல்லங்க, ஃபயர் டவர்ல எந்த ஒரு இடத்துலயும் ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கல. சரி, எங்கேயும் யாரும் கை வைக்கல, அதனால கைரேகை கிடைக்கலன்னு கூட வச்சுப்போம். ஃபயர் டவருக்கு மேல ஹோல்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஆக்சுவலா அந்த ஹோல்ஸுக்கு மேல இரும்பு கதவு ஒண்ணு மூடப்பட்டிருக்கும். மூடப்பட்ட அந்த கதவை எடுத்ததுனால தான் அங்க ஹோல்ஸே உருவாச்சு. அதை யார் எடுத்திருந்தாலும் அவங்க கைரேகையாவது அதுல இருக்கணும்ல. இதுலயும் எந்த கைரேகையும் இல்லைன்னா எப்படி? அப்ப கீழே கால் தடத்தை அழிச்ச மாதிரி மேல கைரேகையும் அழிச்சிருப்பாங்களோ இப்படின்னு போலீஸ் அதுவா இதுவான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கேஸ்ல இன்னொரு க்ளூவும் கிடைச்சிருக்கு. செத்தவனோட ஜாக்கெட்ல ரெட் கலர் நூல் ஒண்ணு இருந்திருக்கான். மேபி அது ஸ்வெட்டர் இல்ல ஸ்கார்ஃப், அதுல இருந்து வந்திருக்கலாம்னு டாக்டருக்கு ஒரு கருத்து. மொத்தத்துல போலீஸ் என்னதான் சந்தேகப்பட்டாலும் இதை முழுமையா கொல்லணும் இல்ல முழுமையா ஆக்சிடென்ட்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாம மண்டை காயறாங்க. அன்னைக்கு நைட்டே ஊர்க்காரங்களுக்கு விஷயம்லாம் வந்துருச்சு. போலீஸே அது கொலையா ஆக்சிடென்டான்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தாலுங்க ஊர் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, 100% இது கொலையா தான் இருக்கும். அதான் அந்த சதுப்பு நில காட்டுல மார்ஷ் கேர்ள்னு ஒரு பொண்ணு தனிமையா வாழ்ந்துட்டு இருக்காளே, நம்ம எத்தனை வருஷமா அவளை பாக்குறோம். அப்பையில இருந்தே ஒரு சைஸான சைக்கோ, அவ கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருப்பாங்க இப்படின்னு ஊர் மக்கள்லாம் பார்ல உட்காந்து ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்களா. அதே இடத்துல ப்ராசிக்யூட்டர் ஒருத்தவரும் இருக்காரு. இது இல்லாம ரெண்டு போலீஸ்காரங்க கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் அங்க இருந்து இந்த விஷயத்தை கேட்டாங்க. ஏற்கனவே எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு அவங்களுக்கு. கண்ணு முன்னால எந்த குண்டு பல்ப் தெரிஞ்சாலும் அது குறுக்கொழி தானங்க, செக் பண்ணி பாப்போமேனு அடுத்த நாள் காட்டுக்குள்ள இருக்க அந்த ஒத்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டு சொந்தக்காரி தாங்க படத்தோட ஹீரோயின். ரெண்டு போலீஸும் ஹீரோயின் வீட்டுக்கு போறப்போ ஹீரோயின் வீட்டுல ஆள் யாரும் இல்ல. ஆனா வெளிய இருந்து ஜன்னல் கண்ணாடி வழியா உள்ள எட்டி பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு ஒரு பாலிஷான ட்விஸ்ட். ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ரெட் கலர் தொப்பி கிடைக்குது. அதே சமயம் ஹீரோயினும் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கா. வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்துக்கு பக்கத்துல மறைஞ்சு நின்னு போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள போறது, உள்ள இருந்து ரெட் கலர் தொப்பி எடுத்துட்டு வர்றது, இது எல்லா
எல்லாத்தையும் பார்த்தவ சதுப்பு நில காடுனாலே அங்க தண்ணி தான் அதிகமா இருக்கும். முக்காவாசி பயணம் போட் மூலியமா தான் இருக்கும். ஹீரோயின் போட் எடுத்துட்டு பறக்குறா. பின்னாலேயே போலீஸ்காரங்க சேஸ் பண்ணிட்டு வர அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க ஹீரோயின் தண்ணிக்குள்ள குதிக்க எவ்வளவு முக்குனாலும் ஒண்ணும் முடியல. லாஸ்ட்ல கோழி அமுக்குற மாதிரி ஹீரோயினை புடிச்சிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்போ ஊர் மொத்தமும் ஒரே ஒரு ஆள் கூட இல்ல ஹீரோயின் அதை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லவே இல்லங்க. புடிங்க சார் அவளை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவளை, அவதான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு கோரஸ் பாடுறாங்க. அடுத்து கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வர வரைக்கும் ஹீரோயினை இப்போதைக்கு ஜெயில வச்சாச்சு. அப்ப ஹீரோயினை பாக்குறதுக்கு பார்ல ஒரு ப்ராசிக்யூட்டர் இருந்தாருல்ல, அவர் வராப்புல. மடி உன்னை ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே? சேஸ் ஆண்ட்ரியூஸ்ன்ற பையனை நீ கொன்னன்ற குற்றத்துக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ பயப்படாத, ஊரே உன்னை ஏசினாலும் உனக்கு ஆதரவா நான் இருக்கமா? நீ ஓகேன்னு சொன்னா உனக்கு ஆதரவா நான் வாதாடுறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், எவ்வளவு அழகா உனக்கு ஹீரோயின் பேர் வச்சிருக்காங்க, பட் ஏன் இந்த ஊரே உன்னை இத்தனை வருஷமா உனக்காக வச்ச உன் ஃபேமிலி நேம் சொல்லி கூப்பிடாம மார்ச் கேர்ள்னு அதையே சொல்லிட்டு இருக்காங்க? உன் பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு கொஞ்சமாச்சும் தெரியணும்ல, அப்பதானமா என்னால உதவி பண்ண முடியும். சொல்ல முடியுமான்னு ப்ராசிக்யூட்டர் கேட்டு ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. சரிம்மா, உனக்கு நிறைய டைம் இருக்கு, இப்ப சொல்ல முடியலனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், அப்ப சொல்லு. அது வரைக்கும் உனக்கு டைம் பாஸ்க்காக இந்த புக்கை எடுத்துட்டு வந்தேன், இந்த வச்சுக்கோன்னு ப்ராசிக்யூட்டர் ஒரு புக்கை கொடுத்துட்டு கிளம்புறப்போ ஹீரோயின் புக்கை திறந்து பார்த்தா உள்ள முழுக்க இந்த கடல்ல எல்லாம் கிடைக்கும்ல ஷெல்ஸ், அதோட டிராயிங்ஸா இருக்கு. அதை பார்த்ததும் தாங்க ஹீரோயின் வாயை திறந்து பேசுறா. அப்படியே ஹீரோயினோட பிளாஷ்பேக்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. இப்ப கதை நடந்துட்டு இருக்கிறது 1969ல, பிளாஷ்பேக் போறது 1952ல. அப்பெல்லாம் ஹீரோயின் சின்ன பொண்ணு தானே. காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல சின்ன பொண்ணான ஹீரோயினோட அண்ணன், 2 அக்கா, அப்பா அம்மான்னு ஒரு குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயினோட அப்பா சரியான தண்ணி வண்டிங்க. ஹால் நல்லா கும்பி பாகம் வந்த குளவி கல்லு மாதிரி இருந்துகிட்டு எப்போ பாரு குடிக்கிறது. வீட்டுல மனைவி குழந்தைகள்னு வேறுபாடே கிடையாது, எல்லாரையும் தூக்கி போட்டு பொழக்கிறது. எவ்வளவு நாளுங்க கட்டின மனைவி அதெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்க? அல உர்றா அவன் சங்காத்தமே வேணாம் அப்படின்னு பசங்களை கூட கண்டுக்காம அவங்க மூட்டெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட அண்ணன், ஹீரோயினோட அக்கான்னு அவங்களுமே நீ இந்த ஆள் கூட இருந்தா கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் பண்ணணும், பேசாம நீ எங்கேயாச்சும் கிளம்பி போயிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு அட்வைஸ் போட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போதைக்கு வீட்டுல தனியா இருக்கிறது ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் தான். ஹீரோயினுக்கு அப்பா மேல இருக்க பயத்தினால முக்காவாசி நேரம் தனியாவே தான் இருக்கா. ஆனா உனானா போட் எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போயிடுவா. அப்படி ஒரு நாள் போறப்போ அங்க ஹீரோயினோட வயசே இருக்க டெட்ன்ற ஒரு பையனை மீட் பண்றா. அது என்னவோங்க, டெட்டை பார்த்ததும் ஹீரோயினுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு. அவனு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான். ஆனா இது ஹீரோயின் அப்பாவுக்கு பிடிக்கலையா? அவன் கூட பேசாத கொல்லாதன்னு ஹீரோயினை விட மாட்டான். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இருக்கிறது 2 பேரு, வாழ்ந்தாகணுமே. ஹீரோயினால இண்டிவிஜுவலாவும் எதுவும் பண்ண முடியாது. சோ நைனா பசிக்குது நைனா, நீ பாட்டுக்கு இடி விழுந்த மாதிரி அப்படியே உக்காண்ட, எனக்கு யார் சோறு போடுவான்னு ஹீரோயின் கேட்டா. அந்த ஆளுக்கு கூட இருக்கவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாச்சு புத்தி வந்திருக்கும் போல. சரி இருக்க பொண்ணையாச்சும் பாப்போன்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு டவுனுக்கு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர கடையை நடத்திட்டு இருக்க அங்கிள் ஆண்டி 2 பேரும் ஐயோ சொக்க தங்கங்க. அவங்களுக்கு ஹீரோயின் அப்பாவை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். இந்த விளங்காதவங்க கூட மாட்டிக்கிட்டு பாவம் பொண்ணு கூட பாத்துக்க ஆள் இல்லாம தவிக்கிறா அப்படின்னு 2 பேரும் ஹீரோயினை நல்லாவே கேர் பண்றாங்க. அந்த ஆண்டி தான் ஹீரோயினை ஸ்கூலுக்கெல்லாம் போமா, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, இப்படியா இருந்தா எப்படி அப்படின்னு ஆசையெல்லாம் தூண்டி விடுது. ஹீரோயினும் அந்த ஆசையோட இருக்க அழுக்கு ட்ரெஸ் ஒண்ண மாட்டிக்கிட்டு பெரிய கனவோட ஸ்கூலுக்கு போலான்னு தயங்கி டவுனுக்கு வரா. இதுதான் ஹீரோயின் முதல் முறையா இந்த டவுனுக்கு வரதே, அதுவும் தனியா. சோ கொஞ்சம் தயக்கம் இருக்க தானே செய்யும். மத்த பசங்களை பார்த்து தயங்கிக்கிட்டே வரப்பதான் பிரசன்ட்ல ஹீரோயினுக்கு ஆதரவா ஒரு லாயர் வாதாட வந்திருக்காரு இல்ல, அந்த ப்ராசிக்யூட்டர் ஹீரோயினை பாத்துருக்காரு. ஏமா யார பார்த்து நீ கூனி குறுகுற, அழுக்கு ட்ரெஸ் போடுறதுனால எந்த அவமானமும் இல்ல, அந்த பக்கம் தான் ஸ்கூலு, தைரியமா போன வழி அனுப்புறாரு. இவங்க எல்லாம் இவ்வளவு கைண்டா இருந்து என்ன புண்ணியம்? கிளாஸ் பசங்களுக்கு அந்த அறிவு இருக்க மாட்டேங்குதே. ஸ்கூலுக்கு போன ஹீரோயினா அழுக்கு, அசிங்கம், அவமானம், அக்கிரமம், கலீஜு, நாத்தம்னு என்னென்னமோ சொல்லி வெறுப்பேத்தி படிக்கணும்னு அவளுக்கு இருந்த ஆசையவே சுக்குநூறா உடைச்சு அவளை ஸ்கூலை விட்டே தோத்திட்டாங்க. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போனது அதுதான் முதல் நாள், அதுதான் கடைசி நாளும் கூட. இதனாலேயே ஹீரோயின் டவுன் மக்களை வெறுத்துட்டா. ஒரு ஆளை பார்க்கணும், அவங்க கூட பேசணும்னாலே பயம், யாரை பார்த்தாலும் ஒளிஞ்சுப்பா. காடு வீடுன்னு ஹீரோயின் வாழ்க்கை அங்கேயே போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் ஹீரோயினை விட்டு கிளம்பி போனாங்கல்ல அவ அம்மா, அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. ஹீரோயினால படிக்க முடியாது, அவளுக்கு படிப்பறிவு இல்ல. சோ அம்மா என்ன எழுதிருக்காங்கன்னு பாக்க ஆசாசியா அப்பா கிட்ட கொடுத்து அதை படின்னா அந்த கிரேக்க நாட்டு பேக் அதெல்லாம் என்னத்த படிச்சானோ, படிச்சது ஹீரோயின்ட்ட சொல்ல மாட்டான். அவ்வளவுதான், இனிமேலும் அம்மா எல்லாம் வராது, நீ நான் மட்டும்தான் போய் வேலையை பாரு அப்படின்னு கடைசி வரைக்கும் லெட்டர்ல இருக்கிறத சொல்லாமலே லெட்டர் நெருப்புல போட்டு கொளுத்திட்டான். சரி இதான் பண்ணானே, இவனாச்சும் ஹீரோயின் கூட இருக்கணும்ல, அவனுமே ஹீரோயினை தனியா விட்டு போயிட்டாங்க. இந்த வயசுல அந்த பொண்ணு தனியா என்ன பண்ணுவா? ஒரு நைட்டு வீட்டுல தனியா தூங்க முடியல. சோ பெட்டை எடுத்துட்டு வந்து வெளியே போட்டு, அது காடு தானே, காட்டுல நைட் ஆயிடுச்சுன்னா பூச்சிங்கலாம் ஆ ஈ ஊன்னு கத்திட்டு இருக்கும்ல, அந்த சவுண்டு தான் ஹீரோயினோட தனிமையை போகுது. தனியா வாழ கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கா. மனுஷன் உயிர் வாழ
முக்கிய தேவை பூவாவாச்சே. பூவா வேணும்னா அது காசு வேணும். சோ ஹீரோயின் அங்க தண்ணியில கிடைக்கிற ஷெல்ஸ் எல்லாம் தன்னந்தனியாளா இவளே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அதை அங்கிள் ஆண்டி கடை வச்சிருக்காங்கல்ல அந்த கடையில சேல் பண்றா. அப்பா இருக்கும்போதே அவங்களுக்கு பொண்ணு மேல அனுதாபம். இப்ப அந்த ஆளும் போயிட்டான். எல்லாத்துக்கும் மேல தனியா இருந்தாலும் தானம் கேட்டு நிக்காம நானே உழைச்சு சம்பாதிச்சுதான் சாப்பிடுவேன்னு வந்து நிக்கிறா பாருங்க. அதுலயே அங்கிள் ஆண்டி இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த பிளாஷ்பேக் காட்டிட்டு பிரசன்ட்க்கு வந்தா கோர்ட்ல ஹீரோயினோட கேஸ் ட்ரையலுக்கு வருது. இதுதான் கேஸோட முதல் கட்டம். சோ எடுத்ததும் வாதாடலாம் மாட்டாங்க. ஆப்போசிட் சைடு ஹீரோயின் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்கோம்ல, அந்த அலிகேஷன் நிரூபிக்கப்பட்டா என்ன தண்டனை கொடுக்கலான்ற வரைக்கும் ஜட்ஜி கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஜட்ஜும் குற்றம் சுமத்தப்பட்ட ஆளுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு. ஸ்டார்டிங்லயே நீங்க பண்ண தப்பு ஒத்துக்கிட்டா நல்லது, தண்டனை கம்மியாகும். இல்ல முடியாதுன்னு சொல்லி கேஸை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் நீங்க குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சுன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு அந்த வார்னிங் முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்து ஹீரோயின் தரப்பு லாயரும் அவகிட்ட பக்குவமா சொல்றாரு, இந்த ஊரே உனக்கு எதிரா நிக்குதுமா. கோர்ட்ல ஜூரிஸா இந்த டவுனை சேர்ந்த ஆளுங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உன் மேல கெட்ட அபிப்பிராயம். கோர்ட்ல கொடுக்க போற தீர்ப்புல அவங்க கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உன்னை இப்படி நினைச்சிட்டு இருக்கவங்க உன்னை பத்தி நல்லதாவா சொல்லுவாங்க? பேசாம நான் சொல்ற மாதிரி அப்படியே கோர்ட்ல சொல்லு. நானும் அவனை அந்த ஃபயர் டவருக்கு போனோம், திடீர்னு ஒரு சண்டை, கோபம் ஆயிடுச்சு, தெரியாம தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டேனா 10 வருஷம் ஜெயில் தானே, அதிகபட்சம் 6 வருஷத்துக்குள்ள நான் உன்ன வெளியே எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன் லாயர் பேசி பாக்குறாரு. ஏங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன ஆனாலும் நான் தான் அந்த குற்றத்தை பண்ணேன்னு ஒத்துக்கவே மாட்டேன். நான் இங்க இருந்து வெளியே போயே ஆகணும்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா இருக்கா. வேற என்ன பண்ண முடியும், கேஸை நடத்தி தானே ஆகணும். கேஸ் ட்ரையலோட முதல் நாளுங்க. ஆப்போசிட் லாயர் ஒரே போடா போடுறாரு. அக்டோபர் 30 மிட் நைட் ஒரு 2 மணி வாக்குல ஆண்ட்ரூஸோட டெத் நடந்திருக்கு. ஹீரோயினுக்கு ஆண்ட்ரூஸை கொலை பண்றதுக்கான எல்லா மோட்டிவும் இருக்கு. இவ தான் நைட் ஆண்ட்ரூவை ஃபயர் டவர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கா, மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலையும் பண்ணிருக்கா. பண்ணதுக்கு அப்புறம் இவ அங்க போனதுக்கான ட்ரேஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு இருக்கா அப்படின்னு அவர் பேசிட்டு உக்கார. அடுத்து நம்ம ப்ராசிக்யூட்டர் ரேஞ்ச், இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு மயிலா, வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசலாமா? இன்னமும் போலீஸே இதை கொலையா ஆக்சிடென்டான்னு கண்டுபிடிக்கல, அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. இவங்களாத கொலை கொலை கொலைன்னு கத்திட்டு இருந்தா எப்படி? அதுவும் அதை கொலைன்னு சொல்லி இந்த டவுனுக்கு சம்பந்தம் இல்லாத வெளியாளான என் கிளைண்ட் மேல பழி போடுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்குல்ல. அதை ப்ராசிக்யூட்டர் சொன்னதோட மறுபடியும் ஹீரோயினோட பிளாஷ்பேக். நம்ம போன தடவை 1952 பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்ப 10 வருஷம் கழிச்சு ஜம்ப் அடிச்சு 1962 வராங்க. ஹீரோயின் நல்லா வளர்ந்துட்டா. இத்தனை வருஷமா ஹீரோயின் இந்த காட்டுக்குள்ளேயே இருந்து காடே அவளுக்கு அத்துப்புடி. காட்டுக்குள்ள இருக்க பூச்சிங்க பறவைங்க அதை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. அதோட பாக்குற செடி கொடி ஷெல்லு பூச்சி பறவை இது எல்லாத்தையும் தத்ரூபமா டிராயிங்கா வரையறதும் ஹீரோயினுக்கு கைவந்த கலையாயிடுச்சு. அந்த டைம்ல ரீசெண்டா எப்பெல்லாம் ஹீரோயின் காட்டுக்கு போறாளோ அப்பெல்லாம் ஒரு மரத்துக்கு மேல பறவையோட ரெக்கையை யாரும் சொருகி வச்சிருக்காங்க. இவளுக்கு பறவை ரெக்கையெல்லாம் கலெக்ட் பண்றது பிடிக்குமா? டெய்லியும் யார் வச்சாங்கன்னே தெரியாம அந்த ரெக்கையை மட்டும் எடுத்துட்டு போயிடுவா. ஒரு நாள் ரெக்கையோட சேர்ந்து ஏதோ ஒரு நோட்டும் வைக்கப்பட்டிருக்கு. ஹீரோயினுக்கு தான் படிக்க தெரியாதே, ஆனாலும் ரெக்கையும் அந்த நோட்ஸையும் எடுத்துட்டு போயிட்டா. அடுத்த நாளும் கிளம்பி வந்தா அப்ப அங்க ஆள் யாரோ இருக்காங்க. ஹீரோயினுக்கு கூச்ச சுபாவம் அதிகம். இவதான் அந்த காட்டை விட்டு வெளியவே போக மாட்டாளே. ஆளை பார்த்ததும் பதுங்குறா. லாஸ்ட்ல வந்தது யாரான்னு பார்த்தா ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது டெட்டுன்ற ஒரு பையனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாலே அவன் தாங்க அவன். அவனும் நான் இன்னாரமாவும் மன்னார்னு ஹீரோயின்ட்ட இன்ட்ரோ ஆனதும் ஹீரோயின் அவன்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டா, ரொம்ப சாரிடா எனக்கு படிக்க தெரியாது, சோ நீ எழுதி வச்சிருந்த நோட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு. அது ஒண்ணும் இல்லாமா பிஸ்கோத்து மேட்ரு, நான் தான் டெட்டு, சின்ன வயசுல நீ நானும் பழகி இருக்கோம். இப்போ 2-3 தடவை அங்கிளோட கடைக்கிட்ட உன்னை பார்த்தேன். உனக்கு பறவையோட ரெக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை நீ கலெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சுது. சோ உனக்காக நான் தான் இந்த ரெக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்னு தான் எழுதிருந்தேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு பேசி அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியலையா பையன் புடிச்சிட்டாங்க. சரிம்மா அவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் அவன் பிரச்சனை, நான் வேணா அவனுக்கு சொல்லி கொடுக்கவா, நீ ஓகே நான் சொல்லி தரேன்னு ஹீரோயினை சாச்சு போட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனும் ஒன்னா பழக ஆரம்பிச்சு இது வரைக்கும் தனிமையிலேயே இந்த ஹீரோயினுக்கு ஒரு துணை கிடைக்குது. இந்த டைம்ல ரொம்ப வருஷமா ஹீரோயின் தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு கவர்மெண்ட் சோசியல் ஒர்க்கர் தனியா வயசு பொண்ணா இருக்க ஹீரோயினை இவள மாதிரி இருக்க மீதி பெண்கள்லாம் தங்கி இருக்க ஒரு ஹோம் கூட்டிட்டு போயிட்டு தங்க வைக்கலான்னு வருவாரு. ஆனா ஹீரோயின் சிக்க மாட்டாளே. அங்கிளும் சோசியல் ஒர்க்கர் எப்ப வந்தாலும் நான் அவளை பார்க்கவே இல்லை, அவ வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, வேணும்னா வீட்டுல போய் பாருங்கன்னு தட்டி விட்டுருவாரு. இன்னைக்கும் அங்கிளோட கடைக்கு வந்து விசாரிச்சது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சா. டெட்டு பாடம் சொல்லி கொடுக்க வந்ததும் எப்பா நான் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் என்ன பார்சல் பண்ணிடுவானுங்க, வா காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுப்போம் அப்புறமா வருவோம் அப்படின்னு டெட்டை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறா. இவங்க காட்டுக்குள்ள நடந்து போறப்போ இவங்க நடந்து போறதுக்கான தடையெல்லாம் கீழே பதியும்ல, அதை பார்த்துட்டு சோசியல் ஒர்க்கர் பின்னாலேயே வந்துடக்கூடாதுன்னு அதெல்லாம் இலைய போட்டு மூடிக்கிட்டே ஹீரோயின் போறா. டெட்டும் சொல்லிதான் பாக்குறான், அவர் சொல்றது கரெக்ட் தானம்மா, எவ்வளவு நாள் இந்த காட்டுக்குள்ளேயே நீ தனியா இருப்ப, வெளியே போ, புது ஆளுங்க 4 பேரை பாரு, பேசு, பழகு, அப்பதானே இந்த உலகம் உனக்கு எப்படிப்பட்டதுன்னு தெரியும் அப்படின்னு நல்லா ராஜா கால கூஜா தூக்கி மாதிரி இருந்துகிட்டு உங்ககிட்ட இப்ப யாராச்சும் அட்வைஸ்ன்ற ஆணியை புடுங்க சொன்னாங்க, தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்காம செத்த கம்முனருன்னு ஹீரோயின் கேட்கவே மாட்றா. அப்புறம் என்ன
பொண்ணும் பையனும் பல நாள் பழகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நட்பு காதலா மாறிடுச்சு. இப்பதான் நம்ம வாழ்க்கை ஜெக ஜோதியா போயிட்டு இருக்குன்னு ஹீரோயின் சந்தோஷத்துல இருக்கப்பதான் திடீர்னு ஒரு குண்டு. ஹீரோயினுக்கு இந்த கார்டு செட் ஆயிடுச்சு. யார் தயவும் வேணாம், யார் துணையும் வேணாம், நான் தனியாவே இருந்துருவேன்னு இங்கேயே குப்பை கொட்டுருவா. ஆனா டெட்டோட கனவுகள் பெருசாச்சு. அவனுக்கு வெளியே போகணும், காலேஜ் படிக்கணும், டிகிரி வாங்கணும், அதை வச்சு வேலைக்கு போகணும், பெரிய ஆள் ஆகணும், நிறைய ஆசை இருக்கு. அதை பண்ணணும்னா முதல்ல அவன் இந்த டவுனை விட்டு வெளியே போய் ஆகணும். ஹீரோயினை கூப்பிட்டாலும் வரமாட்டா, இவனாலையும் போகாம இருக்க முடியாது. சோ நிலைமைய ஹீரோயின் எடுத்து சொல்லி நான் காலேஜ் படிக்க போறான்னா அவ்வளவுதான். அங்க போவ, அழகான பொண்ணுங்கள்லாம் பாப்ப, என்ன மறந்துடுவல்ல, என் வாழ்க்கையை விட்டு போயிடுவல்ல அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. நாம இன்சல்ட் பண்ற, கோடி ஃபிகர் வந்தாலும் நீதாம்மா என் குயின், உன்னை விட்டு போயிடுவானா? வெயிட் பண்ண, கண்டிப்பா நான் வருவேன். அதுக்கு சாம்பிளா அடுத்த மாசம் 4ஆம் தேதி நம்ம டவுன்ல ஒரு ஃபங்க்ஷன் தானே, அதுக்கு பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க தானே, அன்னைக்கு நான் ஊருக்கு வரேன். நீயும் நானும் சேர்ந்து பீச்சோரமா உட்காந்து பட்டாசு வெடிக்கிறத கண் குளிர பாக்குறோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு கிளம்புற நாள் அன்னைக்கு சில புக் பப்ளிஷிங் கம்பெனியோட லிஸ்ட் எல்லாம் ஹீரோயின்ட்ட கொடுத்த டெட்டு, நான் உன்னை பார்த்த வரைக்கும் நீ வேற லெவல்ல டிராயிங் பண்றமா, ஏன் இந்த திறமைய இந்த காட்டுக்குள்ளேயே வீணாக்கிட்டு இருக்க? இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா கம்பெனிக்கும் ஒரு மெயில போடு, உன்னோட டிராயிங்க அவங்க புக்ல போடணும்னு ரெக்வஸ்ட் பண்ண. நிச்சயமா யாராவது ஒரு கம்பெனி உன் டிராயிங்க அவங்க புக்ல போட ஒத்துப்பாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நீ சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருவ. பணம் அதிகமா வராது, ஆனா உன்னை பாத்துக்கிறதுக்காச்சும் உனக்கு பணம் வரும்ல, ட்ரை பண்ணுன்னு ஹீரோயினுக்கு நல்லது பண்ணிட்டு வெளியூருக்கு படிக்க போயிட்டான். ஹீரோயினும் கேலண்டர்ல அவன் சொன்ன 4ஆம் தேதியை குறிச்சு வச்சு எப்படா வரும்னு வெயிட் பண்ணி ஒரு வழியா 4ஆம் தேதி வந்தாச்சு. ஹீரோயின் புது புது ட்ரெஸ், மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆசாசியா அவன் வருவான். அவனை பார்க்கலான்னு அவன் சொன்ன பீச் ஓரமா போய் உட்கார்றா. காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து நைட் அங்கேயே தூங்கிட்டா. மறுநாள் தூங்கி எழுந்து பார்த்தும் ஆள் வந்த பாடு இல்ல. தேன் வடிகிற மாதிரி பேசி ஆள் கான் ஆயிட்டான். மூவ் ஆன் ஆகிறது வாழ்க்கை. கொஞ்ச நாள் ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதாலும் அடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாள் பீச் ஓரமா போய் நிக்கிறப்போ அங்க ஏகப்பட்ட பறவைங்க மேல வானத்துல வட்ட அடிச்சு பறகுது. சந்தோஷமா ஹீரோயின் பீச் ஓரம் நின்னதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப பீச் மணல்ல கால் தடவை பதியும்ல, மணல்ல பதிஞ்ச கால் தடத்தை கொஞ்ச நேரத்திலேயே கடல்ல வந்து அழிச்சிடுது. அதை காட்டிட்டு இருக்கும் போதே பிரசன்ட்டுக்கு வந்தாங்க. கோர்ட்லயும் அந்த கால் தட மேட்டர் தான் போயிட்டு இருக்கு. அதான் ஆண்ட்ரூஸ் இறந்து போன இடத்துல அவன் கால் தடம் உட்பட வேற யாரோட கால் தடமும் இல்ல, அங்க கைரேகை கூட யாரோட கைரேகையும் இல்ல. சோ கொலை பண்ணவங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மாட்டிக்கூடாதுன்னு அந்த தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு ஆப்போசிட் வக்கீல் போலீஸ கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்க அவரும் அப்கோர்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நோ மோர் கொஸ்டின் யுவர் ஆனர், உங்களுக்கே புரிய வேண்டியது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் சிட்டிங்க போடுறேன்னு ஆப்போசிட் வக்கீல் உட்காந்துட்டாரு. இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவன்டா அங்க மிச்சர் சாப்பிடறான்ற மாதிரிங்க. கேஸே ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா தானே. அவ எவ்வளவு பயப்படணும், மடியில கனவு இருந்தாதானே வழியில பயம் இருக்கும், தப்பு பண்ணாதானே நான் பயப்படணும், தப்பு பண்ணாத நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற நம்பிக்கையோட கோர்ட்லயே உட்காந்து அவ டிராயிங் திறமையை காட்டிட்டு இருக்கா. ப்ராசிக்யூட்டர் தான் அவன் மண்டையிலே 4 கொட்டு கொட்டி அந்த பேப்பரை வாங்கி ஓரமா வச்சுட்டு ஆப்போசிட் லாயர் போட்ட பாயிண்ட்டுகள்லாம் எதிர் பாயிண்ட போட்டாகணுமே. சோ சாட்சியா வந்திருக்க போலீஸ்ட போனவரு, வணக்கம் சார், இப்ப ஆப்போசிட் லாயர் உங்ககிட்ட 2 பாயிண்ட் கேட்டாரு இல்ல, ஒன்னு கால் தடம், இன்னொன்னு கைரேகை. அதை பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். நம்ம சேத்துல நடந்து போறோம், நம்ம கால் தடம் சேத்துல பதியும், திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வைங்க, கால் தடம் இருக்குமா அழியுமா? அதை ப்ராசிக்யூட்டர் கேட்டா கண்டிப்பா அழிஞ்சிருங்கன்னு போலீஸ் சொல்றாரு. ரைட்டு, உங்க கணக்குப்படி ஆண்ட்ரூ செத்தது அக்டோபர் 30 மிட் நைட்டு. அன்னைக்கு நம்ம ஊர் வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு நீங்க பாத்தீங்களா? மழை வரும்னு சொல்லி இருந்துச்சு. சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு லேசான தூரலும் போட்டுச்சு. ஏன் அந்த தூரல்னால ஃபயர் டவர் மேல ஆண்ட்ரூ மட்டும் தான் தனியா நடந்து போயிருக்கான். அவனோட கால் தடம் மட்டும் தானா மழையில அழிஞ்சிருக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது கைரேகை. உங்களோட பெரிய டவுட் என்ன? எந்த இடத்துல கைரேகை பதிலனாலும் அந்த ஹோல்ஸை ஓபன் பண்றதுக்கு ஒரு டோரை தூக்கி ஆகணும். அதை தூக்க கையால தொடும்போதாச்சு அதுல கைரேகை வந்திருக்கணும் தானே. நான் என்ன கேக்குறேன், சப்போஸ் அந்த ஹோல் மேல இரும்பு டோர் இல்லாம அது எப்பவுமே திறந்திருக்க ஒன்னா இருந்தா நான் என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு புரியல? இப்போ புரிய மாறுங்க, உங்களுக்கு மறந்துருக்கும். எக்ஸாக்டா போன வருஷம் ஜூலை 14ஆம் தேதி நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஊர் சார்பா ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கீங்க. அதுல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு நீங்களே படிச்சு சொல்றீங்களா அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் போலீஸ்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க, ஆஹா அதுல எழுதிருக்கிறத பாக்கணுமே, இந்த மாதிரி எங்க ஒரு ஃபயர் டவருக்கு மேல ஒரு ஹோலை மூட வேண்டிய இரும்பு டோர் சரியா மூடப்படாம இருக்கு, அதை சரி பார்த்து கொடுக்காம இருந்தீங்கன்னா அது வழியா யாராவது கீழே விழுந்து ஆக்சிடென்டா இறந்து போகவும் நிறைய வாய்ப்பு உண்டுன்னு போலீஸே அவர் கைப்பட எழுதியிருக்காரு. போதுமாங்க, நீங்களே அந்த ஓட்ட வழியா ஆள் கீழே விழுந்து சாக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி இருக்கீங்க. இப்ப அதே மாதிரி சாவு நடந்ததும் அதை கொலைன்னு சொல்றது நியாயமா, தர்மமா, அடுக்குமா, அடுக்கு சட்டி கிடைக்குமா அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் மொத்த கோர்ட்டையும் வாய் மேல வரல வைக்க வச்சிட்டாருங்க. திரும்ப அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயினோட பிளாஷ்பேக். இப்ப வருஷம் 1969. ஹீரோயின் தனியா வாழ பழகிட்டா. ஒரு நாள் பீச்சோர உட்காந்து டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு கிளம்புறப்போ பிரசன்ட்ல செத்து போனாலும் ஆண்ட்ரூ அவன் அங்கிள் கடவாசல்ல போட் எடுக்க போன ஹீரோயின்ட்ட பேச்சா போடுறான். யார் இந்த ரோட் சைடு ரோமியோ வந்து மொக்க போடுறானேன்னு ஹீரோயின் யோசிச்சாலும் ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா பீச்சுக்கு வாங்கலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு ஆண்ட்ரூ கூப்பிட ஹீரோயினும் ஒத்துக்கிட்டா. இதுக்கு நடுவுல ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை. காட்டுல ஹீரோயினோட வீடு மட்டும் தனியா
தனியா இருக்கா, அதை ஆட்டியா போடலான்னு ஒரு டெவலப்பர் ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்து அதை போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கான். இது சம்பந்தமா ஹீரோயின் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் என்கொயரி பண்ண ஹீரோயின் கிட்ட அந்த சொத்து சம்பந்தமா பத்திரம் இல்ல உரிமம் அப்படின்னு எந்த காப்பியும் இல்ல. ஆனா சொத்து ஹீரோயினோட தாத்தா பேர்ல தான் இருக்கு. அதை ஹீரோயின் இருந்து யாரும் புடுங்க முடியாது. பட் பல வருஷமா அந்த ப்ராப்பர்ட்டி மேல டாக்ஸ் கட்டாமலே இருக்கா. டாக்ஸ் கட்டிட்டா ஹீரோயினுக்கு பத்திரம் அடிச்சு கொடுத்துருவாங்க. எவ்வளவுங்க ஆகும்னு ஹீரோயின் ஆபீசர்ட்ட கேட்டா, அது என்னமா ஒரு $800 ஆகும், எடுத்துட்டு வா வேலையை முடிச்சிடலான்றாரு. ஐயோ, நல்லா கைத்துல தொங்க விட்ட கந்திருஷ்டி பொம்மை மாதிரி இருந்துகிட்டு நான் 5-10க்கு அல்லாடிட்டு இருக்கேன், என்கிட்ட $800 கேட்டா இப்பவே நமக்கு அது பெரிய காசு இல்லைங்க. அப்ப 68ல எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு காசுக்கு நான் எங்கேயா போவேன் அப்படின்னு வெக்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்த ஹீரோயின், பரவாயில்ல நம்ம எக்ஸ் ஊரை விட்டு போறப்போ நமக்கு சம்பாதிக்க ஒரு வழியை காட்டு போனால, இன்னமும் அதை ட்ரை பண்ணாம இருக்கோம், இப்ப அதை ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு அப்போ டெட்டு கொடுத்துட்டு போன அந்த புக் பப்ளிஷிங் கம்பெனியோட லிஸ்டங்க கையில எடுத்த ஹீரோயின் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனியா இவ டிராயிங்க அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புறா. இதுக்கு நடுவுல ஆண்ட்ரூ ஹீரோயின் ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டானே. ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து அங்க போக அங்க பீச் ஓரமா ஒரு ஷெல்லு கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஷெல்லு இந்த ஏரியால கிடைக்கிறது ரொம்ப ரேரா, எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு ஹீரோயின் அவ அனுபவத்தை வச்சு ஒரு விஷயத்த சொல்றா. அதெல்லாம் ஆண்ட்ரூக்கு ஒரு மேட்டராவே தெரியல. நாமா ரேரான ஷெல்லுன்ற இந்த அணியே வச்சுக்கோ அப்படின்னு அதை ஹீரோயின்ட்ட கொடுத்தவன் அங்கேயே ஜலபுல ஜங் பண்ணலான்னு பாக்குறான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே என்ன மாதிரி ஆசை தோசை அப்பள வடை கேக்குது பாருங்க அவனுக்கு. அவனை தள்ளி விட்டு ஏஞ்சவ, நாங்கடா காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணாச்சு, எல்லாத்துக்கும் சம்மதிச்சு வந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா, பிச்சு பிச்சு அப்படின்னு கோவப்பட்டு ஹீரோயின் கிளம்புறப்போ, மாமா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கு நான் அப்படியே விட்டு போவேன், சரி போறதுனா கூட போ, பட் இங்க இருந்து எவ்வளவு தூரம் நீ தனியா போவ, நான் உன்னை டிராப் பண்றேன், இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நீ நில்லுனா நிக்கிறேன், உக்காருனா உக்காடுறேன், போதுமா வான்னு ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புனவன் டைரக்டா ஹீரோயின் வீட்டுக்கு போல இவனுக்கு தெரிஞ்ச ஃபயர் டவருக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். 2 பேரும் மேல போறப்போ அப்போ அவங்க மேல ஓட்டலாம் இல்லைங்க, அந்த ஓட்டைக்கு மேல இரும்பு டோரை வச்சு கவர் தான் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் இத்தனை வருஷமா வாழ்ந்த காட்டை மேல அந்த வியூல இருந்து முழுசா பாக்குறான். ஆச்சரியத்துல கையும் வரல காலும் வரல. இதுக்கப்புறமாச்சு ஆண்ட்ரூ போவான்னு பார்த்தா நவுரா மாட்டான். அடுத்து நம்ம வீட்டுக்கு வரணும்ன்றான். தலையெழுத்துன்னு ஹீரோயினும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வீட்டுல போய் அதை பாக்குறான், இதை நோன்றான், இது என்னன்னு கேக்குறான், அது என்னன்னு கேக்குறான். ஐயோ ஒட்டச்சல் கொடுக்குறான். எப்பா சாமி என்னடா வேணும் உனக்கு, இதுடா என்ன இப்படி பாடாப்படுத்துறேன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு அப்புறம் தான் வேற என்னம்மா கேட்க போறேன், உன் அன்பு காதல் பாசம் நேசம் அதான் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஹீரோயின்ட்ட கொக்கி போட்டு அடுத்து இவங்களுக்குள்ள ஒரு காதல் கதை மலர்ந்துட்டு இருக்கு. அந்த பயணத்துல ஹீரோயினுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிக்க ஒரு நாள் ஹீரோயின்ட்ட வாண்டடா கேட்டு ஒரு இச்சு வாங்கிடுறான். அந்த இச்சோட பிரசன்ட்டுக்கு வந்தா இறந்த ஆண்ட்ரூவோட ஜாக்கெட்ல ஒரு ரெட் கலர் நூல் இருந்துச்சு. அது ஸ்வெட்டர்ல இருந்து வந்த நூலாகவோ இல்ல ஸ்கார்ஃப்ல இருந்து வந்த நூலாகவோ இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. போலீஸ்காரங்க 2 பேர் ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருந்து ரெட் கலர் தொப்பி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை பத்தின விசாரணை கோர்ட்ல ஓடிட்டு இருக்குங்க. முதல்ல ஆப்போசிட் வக்கீல் அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ண டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்க நல்லா செக் பண்ணிட்டீங்கல்ல, ஆண்ட்ரூவோட ஜாக்கெட்ல இருந்து ரெட் கலர் நூலும் இந்த ரெட் கலர் தொப்பியில இருக்க நூலும் ஒரே நூல் தானே? இது ஆப்போசிட் வக்கீல் கேட்ட, என்னங்க சந்தேகம், 2 ஒண்ணு தானே டாக்டரும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. வா தெளிவா வா தெளிவா வா தெளிவா, நீ வந்தாதான் தெளிவாட்டு மாசா இருக்கும் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் எப்ப எழுந்து பாருன்னு நம்ம ஆர்வமா இருந்தா ஆளு எழுந்துட்டாரு. டாக்டர் கிட்ட வந்துட்டாரு. பிறகு என்ன எப்பவும் வர சந்தேகம் தான். ஓகே டாக்டர், நான் உங்க டெஸ்ட்டை ஏத்துக்கிறேன், இந்த தொப்பியில இருந்த நூல் தான் ஆண்ட்ரூவோட ஜாக்கெட்ல இருந்த நூலும். ஆனா என்னோட கேள்வி, அந்த நூலும் இந்த நூலும் ஒரே நூல் தான் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஆனா ஆண்ட்ரூவோட ஷர்ட்ல இந்த தொப்பியில இருந்த நூல் எந்த டேட்ல வந்துச்சுன்னு உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? அதாவது அக்டோபர் 30 தான் அந்த நூல் ஜாக்கெட்ல போச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இத ப்ராசிக்யூட்டர் கேட்டா, அது எப்படிங்க முடியும், 2 ஒன்னான்னு மட்டும் தான் பார்க்க முடியும், எப்போது ஷர்ட்ல பறிஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது, வாய்ப்பில்ல ராஜான்னு டாக்டர் சொல்லி, அப்புறம் ஆண்ட்ரூவும் ஹீரோயினும் எவ்வளவோ நாள் ஒன்னா இருந்திருக்காங்க. அப்ப எப்பவாவது ஹீரோயின் போட்டிருந்த தொப்பில இருந்த அந்த நூல் ஆண்ட்ரூவோட ஜாக்கெட்ல ஒட்டி இருந்திருக்கலாம்ல. கரெக்டா அவன் சாவு நடந்த அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. அப்ப தொப்பில இருந்த நூல் அவன் ஜாக்கெட்ல போச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதானே அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் டாக்டரே லாக் பண்ணி அந்த எவிடன்ஸை ஒன்றும் இல்லாம ஆகிட்டாரு. பிளஸ் இது ஒன்றும் பொய் இல்லையே, லாஜிக்கும் தானே. ப்ராசிக்யூட்டர் மெரட்டோட பிளாஷ்பேக் போனா ஹீரோயின் அந்த பப்ளிஷிங் கம்பெனிகள்லாம் லெட்டரை போட்டிருந்தா இல்லையா, ஒரு கம்பெனில இருந்து ஹீரோயினுக்கு ரிப்ளை வந்துருச்சு. அதுவும் நல்ல செய்தி, நாங்க உங்க டிராயிங் எல்லாம் எங்க புக்ல பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிறோம், சீக்கிரமா நேர்ல பேசி அது சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்ட்டை போடுவோன்னு லெட்டரை போட்டு அதை பார்த்து ஹீரோயின் குஜால் ஆயிட்டா. சேம் சைடு ஆண்ட்ரூவுக்கும் ஒரு நல்ல கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிருச்சு. 2 பேரும் நைட் டைம்ல கேம்ப் ஃபயர் ஒன்று போட்டு மாறி மாறி அவங்க சந்தோஷத்தை சொல்ல டக்குன்னு ஆண்ட்ரூ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஹீரோயின்ட்ட கேட்டான். நடா திடீர்னு நீ ஓகேன்ட்ட உன் வீட்டுல சொல்லிட்டியா, அவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட். என் வீட்டுல நான் என்ன சொல்றேனோ அதாமா, இனிமேல் நம்ம 2 பேரும் லைஃப் லாங் ஜாலியா இருக்க போறோம், அதுக்கு முன்னால நான் இன்னொரு 2 நாள்ல வெளியூர் போறேன்,
போறேன், நீ என் கூட வரியா? ஜாலியா இருக்கும், நம்ம ஒரு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்துருவோம் அப்படின்னு அவன் ஹீரோயின் 2 பேரும் வெளியூர் போறாங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க. ரூம்ல ஒரே கிளுகிழப்பு தான். ஆனா அது ஆண்ட்ரூவுக்கு மட்டும்தாங்க சந்தோஷமா இருந்துச்சு. ஹீரோயினுக்கு அதுல எந்த வித சந்தோஷமும் இல்ல. ஏதோ கடமைக்கு நடந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஹீரோயின் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச்சுக்கு போறப்போ அங்க ஒரு ரேரான ஷெல் கிடைச்சது இல்ல, அதை நீயே வச்சுக்கோன்னு ஆண்ட்ரூ ஹீரோயின்ட்ட குட்டான் தானே. அதுல ஹீரோயின் நூலெல்லாம் கோத்து அதை ஒரு செயின் மாதிரி ரெடி பண்ணிருக்கா. அதை இப்ப கிஃப்டா ஆண்ட்ரூ கொடுக்குறா. அங்க அந்த சீனை அப்படியே நிறுத்திட்டு பிரசன்ட்க்கு வராங்க. இப்ப சாட்சியா வந்திருக்கிறது ஆண்ட்ரூவோட அம்மா. ஹீரோயின் ஆண்ட்ரூவுக்கு போட்டு விட்ட அந்த ஷெல் செயின் எப்பவுமே அவன் கழுத்துலயே தான் இருந்திருக்கு. ஏன் அவன் செத்ததுக்கு முதல் நாள் நைட்டு கூட அவன் கழுத்துல அந்த செயின் இருக்கிறத ஆண்ட்ரூவோட அம்மா பாத்துருக்காங்க. ஆனா ஆண்ட்ரூ பாடியா கிடைக்கிறப்போ அவன் கழுத்துல அதை காணோம். அந்த செயின் ஹீரோயினை தவிர வேற யாருக்கு முக்கியமா இருக்க போகுது? சோ அது காணோம்னா ஹீரோயின் தான் அவனை கொன்னுட்டு அந்த செயினை எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு ஆண்ட்ரூ அம்மா அலிகேஷன் வைக்கிறாங்க. பெரிய பெரிய விஷயத்தையே ப்ராசிக்யூட்டர் உழைப்பி விட்டாரு. இதெல்லாம் அவருக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் இல்ல. சரிங்கம்மா, ஹீரோயினுக்கு அது முக்கியமான செயின், அதனால அவ அதை கழுத்துல இருந்து எடுத்துட்டான்றீங்க. முக்கியமான செயின் அவளோட வீட்டுல தானமா வச்சிருக்கணும். இப்ப இந்த தொப்பி எல்லாம் மாட்டுச்சு. அதே மாதிரி போலீஸ் போய் தேடுறப்போ அந்த செயினும் மாட்டிருக்கணுமா இல்லையா? பட் ஹீரோயின் வீட்டுல எங்க தேடியும் அந்த செயின் கிடைக்கவே இல்லையே. அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டதோட பாஸ்டுக்கு போறாங்க. இப்போ 1969 ஹீரோயினும் ஆண்ட்ரூவும் தண்ணியில போட்ல கோலாகலமான கொண்டாட்டத்துல இருக்கப்போ நல்லா டைஃபாய்டு வந்த டைனோசர் முட்டை மாதிரியே இருப்பான்ல, யாரு? டெட். அப்ப ஹீரோயினை ஏமாத்திட்டு போனவன் இத்தனை வருஷம் கழிச்சு ஹீரோயினை தேடி வரான். தூரத்துல இருந்தே அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு வயிறு எரிஞ்ச மேனிக்கே கிளம்புறானா. அடுத்த சீன் தாங்க முக்கியமான ஒண்ணு. டெட் அங்கிளோட கடையில எதையோ வாங்கிட்டு வெளியே வரப்போ அங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்த ஆண்ட்ரூ அவன் ஹீரோயினை யூஸ் பண்ணதான் கூட வச்சிருக்கான் போல. ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறான். டெட் காதுல விழுந்ததும் ஏத்துக்க முடியல. இதுல நான் முக்கியமான விஷயம் எதை சொல்றேன்னா, டெட் அவனோட தலையில சிகப்பு கலர் தொப்பிய போட்டிருக்கான். ஏன்டா அவளை பத்தி அப்படி பேசுறேன்னு டெட் கேட்டு 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆக ஆண்ட்ரூ அவன் தலையில இருந்த தொப்பியெல்லாம் புடுங்கி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஆளுங்க தட்டு விட்டு பிரிறாங்க. டெட் அவன் தொப்பியை வாங்கிட்டு கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டே டெட் ஹீரோயினை பார்த்து அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆமா, இவன் ஏமாத்திட்டு போவான், திரும்ப வருவான். இவன் வக்கனையா பேசுறதெல்லாம் ஹீரோயின் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாளா, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறா. அவனும் என்ன வேற என்னமா பண்ண சொல்ற, எனக்கு நீ என்னோட கெரியரான அந்த டைம்ல பார்த்தா கெரியர் தான் முக்கியமா தெரிஞ்சது. நீ இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்ற, நான் படிப்பு வேலைன்னு பெரிய பெரிய இடத்துக்கு போனோம். அதான் அந்த டைம்ல அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தானே புரியுது, படிப்பு வேலை பணம் அந்தஸ்துன்னு எது வந்தாலும் அது நீ இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு. நான் அப்ப எப்படி உன்னை காதலிச்சனோ அதே மாதிரிதாமா இன்னமும் இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோமா, நீ என்ன ஏத்துக்கோன்னு கூட நான் உங்ககிட்ட கேட்கல. நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பாச்சு கூட, அதுவே எனக்கு போதும்னு டெட்டு கேட்டும். எனக்கு மூடு சரியில்லை, நீ கிளம்புறியா, வேற வேலை இருக்குன்னு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டா. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஆஃபர் கொடுத்த அந்த புக் பப்ளிஷிங் கம்பெனி இன்னும் ஒரு வாரத்துல ஹீரோயினை வெளியூர் வர சொல்லிருக்காங்க, அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு. அதுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு டவுனுக்கு வரா. அங்க ஹீரோயின் பார்த்த ஒரு விஷயம் அவ ஹார்ட்டையே அரைச்சிருச்சுங்க. இப்பதான் ஆண்ட்ரூவோட சுயரூபத்தையே தெரிஞ்சுக்கிறா. ஆண்ட்ரூ யாருக்கும் தெரியாம வெறும் காட்டுக்குள்ள மட்டும்தான் ஹீரோயின் கூட பழக்க வச்சிருந்தான். வெளியே என்னடானா அவனை கட்டிக்கிறதுக்கு வேற ஒரு பொண்ணு ரெடியா இருக்கா. இப்ப அதை ஹீரோயின் டைரக்டாவே பாத்துட்டா. ஓ, ஆஸ்திக்கு ஒருத்தி ஆசைக்கு ஒருத்தியா, அந்த மாதிரி ஆளாடா நீ அப்படின்னு ஹீரோயின் ஒட்டஞ்சு போய் வீட்டுக்கு போனா பின்னாலேயே ஆண்ட்ரூவும் வரான். இவன் கல்ல மாட்டக்கூடாதுன்னு ஹீரோயின் ஓடி போய் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. இந்த கேப்ல ஹீரோயினுக்கு அந்த புக் பப்ளிஷிங் கம்பெனில இருந்து அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் வருது. தன்னோட வீட்டுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டா. ஆனா ஆண்ட்ரூவோட தொல்லை மட்டும் இன்னும் முடியல. அங்கிளோட கடைக்கு போயிட்டு ஹீரோயின் வெளியே வரப்போ அங்க ஆண்ட்ரூ ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஹீரோயினை கலாய்க்கிறானா. டக்குன்னு ஹீரோயின் அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறாளா. அந்த கோவத்துல ஹீரோயினை தேடி வந்தவங்க சராமரியா அடிக்கிறான். ஹீரோயினும் சும்மா இல்ல, கீழே கிடந்த கல் எடுத்து கபார் கிபிர்னு அவனுக்கு கொடுத்துட்டு, இதாண்டா அவனுக்கு லாஸ்ட் வார்னிங், என்ன தனியா விட்டுரு, இன்னொரு வாட்டி என்ன தேடி வந்த சாவச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறா. மிரட்டும் போது தைரியமா சொல்லிட்டா. ஆனா அவன் திரும்ப வரும்போது சமாளிக்கணும்ல, அதுக்கு ஹீரோயினுக்கு தைரியம் இல்ல. வீட்லயே இல்லாம போட்டை எடுத்துக்கிட்டு தண்ணியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. திரும்ப வீட்டுக்கு வந்தா வீடே கலைஞ்சு கந்தரகோலமா இருக்கு. இதுக்கு மேல எங்க இருந்து வீட்டுல இருக்கிறது? அவன் வருவானோ இவன் வருவானோன்னு பயந்து வீட்டுக்கு வெளியவே இருக்கா. பயந்த மாதிரி நைட்டு இவ வீட்டை நோக்கி ஒரு போட்டும் வந்துட்டு இருக்கு. அச்சோன்னு அரண்டு போனா வரது ஆண்ட்ரூ இல்ல டெட். ஹீரோயின் மூஞ்சில இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு டெட் ஒரு பொங்கலை போடுறாங்க. அவன் தானே அது காரணம். அவனை சும்மாவே விட மாட்டேன். நீ நாளைக்கு வெளியூருக்கு போறல்ல, ஒரு வாரம் அங்கேயே ஸ்டே பண்ணு. இங்க நடக்கிறதெல்லாம் மறந்துட்டு அங்க ஜாலியா இருந்துட்டு வா. திரும்ப வந்ததும் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட தெளிவா சொல்லு. அப்புறம் நீ போற இடம் குளிரா இருக்கும். இந்த அந்த தொப்பியை வச்சுக்கோ அப்படின்னு டெட் அவன் போட்டிருந்த ரெட் கலர் தொப்பியை ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு திரும்ப அவங்கிட்டே தூக்கி போடுறான். இப்படி 2 பேரும் தொப்பியை மாறி மாறி அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்டையும் தூக்கி போட்டுட்டு இருக்கப்போ பிரசன்ட்டுக்கு வந்தா கோர்ட்ல ட்ரையல் முடிஞ்சதும் அங்க
டெட், அங்கிள், ஆன்ட்டி இவங்க 3 பேரும் வராங்க. அதை காட்டதான் பிரசன்ட்டுக்கு போனானுங்க போலங்க. உடனே பாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயின் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால பஸ் டைமை கேட்கறதுக்காக அங்கிள் கிட்ட போனப்போ அவரும் ஹீரோயின் மூஞ்சில இருக்க காயத்தை பார்த்துட்டு ரத்த கொதி பாயிட்டாரு. இதோட பிரசன்ட்ல கோர்ட்ல ஒரு சாட்சியை விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் பப்ளிஷிங் கம்பெனி ஆளுங்களை பாக்குறதுக்கு வெளியூருக்கு போறதா இருந்துச்சு இல்லையா, அதுக்காக அக்டோபர் 29 காலையில 9:30 மணிக்கு டவுன் பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறி இருக்கா. அதை பார்த்த சாட்சி தான் இப்ப கோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. சோ 29 ஊரை விட்டு கிளம்பின ஹீரோயின் அங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு 30 காலையில தான் இங்க திரும்ப டவுனுக்கே வந்திருக்கா. அப்படி இருக்கப்போ மிட் நைட்ல நடந்த சாவுக்கு இவ எப்படி காரணமா இருப்பா? இது ப்ராசிக்யூட்டரோட வாதம். ஆனா ஆப்போசிட் வக்கீல், ஏனுங்க அம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல உங்க கடை இருக்குங்களாக்கும், அங்க இருந்து ஹீரோயினை பாத்தீங்களாக்கும். சரி 29 காலையில பாத்தீங்க, நீங்க என்ன 24 ஹவர்ஸா கடை வச்சிருக்கீங்க? நைட்டு கடை மூடிதானே இருக்கும். உங்க ஊருக்கு நைட்டு 1:30 மணிக்கு ஒரு பஸ் வரும்ல, ஏன் நைட்டு 1:30 பஸ்ல அவ திரும்ப டவுனுக்கு வந்து நைட்டோட நைட்டா ஆண்ட்ரூவை ஃபயர் டவர் கூட்டிட்டு போயிட்டு அங்க அவனை கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டு திரும்ப டவுனை விட்டு ரிட்டர்ன் போறதுக்கு 2:30 மணிக்கு ஒரு பஸ் வரும்ல, அதுல ஏறி திரும்ப மீட்டிங் நடக்கிற ஊருக்கு போய் காலையில மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத ஆள் மாதிரி 30 காலையில வந்து இறங்கியிருந்தா அப்படின்னு ஆப்போசிட் வக்கீல் எடக்கு முடக்க ஒரு பாயிண்ட் எடுத்து போட, இதுக்கப்புறம் சாட்சியா கூப்பிடுறது ஹீரோயின் யாரை மீட் பண்ண போனாரோ அந்த பப்ளிஷிங் கம்பெனியோட மேனேஜரை. சொல்லுங்க சார், நைட்டு ஹீரோயினை எத்தனை மணிக்கு பாத்தீங்க, எப்படி இருந்துச்சுன்னு ப்ராசிக்யூட்டர் கேக்குறாரு. நல்ல பொண்ணுங்க, கூச்ச சுபாவம் இல்ல, மரியாதையான அடக்கமான பொண்ணு. ஃபர்ஸ்ட் எங்களை பார்த்து பேசவே பயந்தா, அப்புறம் நாங்க தான் தைரியம் கொடுத்து பேச வச்சோம். நைட்டு எங்க கூடவே தங்கிக்கோமான்னு சொன்னோம், வேணாங்க எனக்கு சின்ன ஹோட்டலே போதும் அப்படின்னு வேற ஹோட்டல்ல தங்கிட்டா. நாங்க ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டோம் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. காலையில நீங்க ஹீரோயினை பாத்தீங்கல்ல, அப்ப மூஞ்சில பயமோ பதட்டமோ இல்ல வித்தியாசமான ஃபீலிங்கோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுதா? அதை கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு மேனேஜர் பதில் சொல்லிட்டாப்ல. மீண்டும் ஆப்போசிட் லாயர் விடாம குட்டியை குழப்பறாரு. என்ன சொன்னீங்க? நைட்டு ஸ்டே பண்றப்போ நீங்க வேற ஹோட்டல்லையும் ஹீரோயின் வேற ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ணான்னு தானே சொன்னீங்க. ஹீரோயின் ஸ்டே பண்ண ஹோட்டல் இதானே, அந்த ஹோட்டல்ல இருந்து பஸ் ஸ்டாப் ரொம்ப கிட்ட தானே. அப்புறம் என்ன, நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். நைட்டோட நைட்டா ஹீரோயின் பஸ்ஸை பிடிச்சி இங்க வந்துட்டு கொலை பண்ணிட்டு திரும்ப அங்க போயிருக்கா. டாட்னு ஆப்போசிட் வக்கீல் அதுலயே தான் நிக்கிறாரு. ஒரு வழியா விசாரணை எல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமேல் நடந்த விசாரணையை சப்மிட் பண்ண எவிடன்ஸை, சாட்சி சொன்னவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை இதெல்லாம் வச்சு ஜூரிஸ் அவங்களோட கருத்து கணிப்பை ஜட்ஜி கிட்ட கொடுக்கணும். ஜட்ஜி அதை கன்சிடர் பண்ணி ஹீரோயின் குற்றவாளியா நிரபராதியான்ற தீர்ப்பை கொடுப்பாரு. அடுத்த நாள் ஜூரிஸோட கருத்து கணிப்புக்கு நம்ம உட்பட எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, கேஸை முடிக்கிறதுக்கு முன்னால ஆப்போசிட் வக்கீலும் சரி ப்ராசிக்யூட்டரும் சரி அவங்க சார்பா அவங்களோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேசணும். ஆப்போசிட் வக்கீல் என்ன பேச போறான், அது இது எது, ஆண்ட்ரூ ஹீரோயின் 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவா இருந்திருக்கு. சோ ஆண்ட்ரூவை கொலை பண்ண ஹீரோயினுக்கு மோட்டிவ் இருக்கு, அதனால அவ கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு உக்காண்டாரு. அடுத்து எழுந்திருச்ச ப்ராசிக்யூட்டர், நான் ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவா சொல்லிடுறாங்க, நான் இந்த ஊருக்காரன் தான். ஹீரோயின் வளர்றத சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கவன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் உங்கள ஒரு ஆள் கூட ஹீரோயினை பத்தி நல்லா சொல்லி நான் கேட்டதே இல்ல. அவ அழுக்கு, அகிலி, அசிங்கம், கெட்டவ இப்படியான முத்திரையை தான் அவளுக்கு குத்துனீங்க. ஆனா இப்ப நீங்க கொடுக்க போற கருத்து கணிப்புக்கும் அவ மேல நீங்க வச்சிருக்க அபிப்பிராயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. நீங்க பார்த்த சாட்சிகளின் அடிப்படையில மட்டும்தான் உங்க கருத்து கணிப்பை சொல்லணும். இவ ஆண்ட்ரூவை கொன்றுப்பான்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சாலிட் எவிடன்ஸ் இருக்கா? எல்லாமே கருத்து கணிப்பு மட்டும்தான். கால் தடை, கைரேகை, தொப்பி இதுக்கான விளக்கத்தெல்லாம் ப்ராசிக்யூட்டர் ஏற்கனவே கொடுத்துட்டாருல்ல. அடுத்து ஆப்போசிட் வக்கீல் என்ன சொல்றாரு, வெளியூருக்கு போனவ திரும்ப வந்து கொண்டு மறுபடியும் அங்க போயிட்டான்றாரு. இவனா சூப்பர் மேனா, யார் கண்ணுக்கும் தெரியாம போயிட்டு வரதுக்கு. நைட் அங்க எல்லாரும் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கா. டவுனுக்குள்ள வர 1:30 மணி பஸ்ஸோட டிரைவர் கிட்ட இவளை காட்டி விசாரிச்சு பார்த்தோம், இப்படி ஒரு பேசஞ்சரை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லன்றாரு. யாருக்கும் தெரியாம அமுக்குனி மாதிரி 1:30 மணிக்கு இங்க வந்தவ 1 மணி நேரம் கேப்ல ஆண்ட்ரூ எங்க இருக்கான்னு பார்த்து அவனை ஃபயர் டவர் கூட்டிட்டு போயிட்டு அவனை கொன்னுட்டு அப்புறம் கைரேகை, கால் தடம் அதெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப 2:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி மீட்டிங் நடக்கிற ஊருக்கு போனவ காலையில எந்த பதட்டமும் இல்லாம மீட்டிங் அட்டன் பண்ணான்னு சொன்னா யார் நம்புவா? சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவ பாஸ்ட் வாழ்க்கையை கணக்குல எடுத்துக்காம இப்ப பாக்குறத வச்சு மட்டும் கருத்து கணிப்பை கொடுங்க அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் அவர் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு உட்காந்துட்டாரு. ஜூரிஸோட கருத்து கணிப்பு ஜட்ஜி கிட்ட போயிடுச்சு. அடுத்து ஜட்ஜி கொடுக்கிற தீர்ப்பு, நடந்த ஆண்ட்ரூவோட சாவு கொலையே இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட். சோ ஹீரோயின் நிரபராதின்னு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ப்ராசிக்யூட்டருக்கு தாங்க பெரிய கும்பிடா போடணும். ப்ராசிக்யூட்டருக்கு நன்றியை போட்டு அங்கிள், ஆன்ட்டி, டெட் இவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி சந்தோஷமா இருந்த ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயினோட அண்ணன் இவளை விட்டு போனான்ல, அவனுமே வந்துட்டான். அவன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போறா. கொஞ்ச நாள்ல ஹீரோயினை பார்க்க டெட் வரான். முடிஞ்ச காதல ரெனியூ பண்ணி சொல்ல போனா இன்னும் வேற லெவல்ல காதலிச்சு 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. நாட்கள் அப்படியே நகருதுங்க. சின்ன வயசுல ஹீரோயினை விட்டு போனா அக்காக்கெல்லாம் கூட வந்துட்டாங்க. அதே சமயம் ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே கேர் பண்ணி பாத்துட்டு இருந்தாருல்ல அங்கிள், அவர் இறந்துட்டாரு. அப்படியே நாட்கள், மாதங்கள், வருடங்கள்னு ஓடி ஹீரோயின், டெட் 2 பேரும் கிழவன் கிழவியாவே ஆயிட்டாங்க.
போயிட்டாங்க. ஆனா இன்னமும் ஹீரோயின் காட்டுக்குள்ள இருக்க அந்த தனி வீட்டை விட்டு மட்டும் போகவே இல்லையே. ஹீரோயினோட டிராயிங் பப்ளிஷ் ஆன புக்கு எக்கச்சக்கமா வந்து போச்சு. எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சுட்டு ஒரு நாள் ஹீரோயின் தண்ணியில போட்ல போயிட்டு இருக்கா. அப்ப பல வருஷத்துக்கு முன்னால தொலைஞ்சு போன தான் அம்மாவை பார்த்த மாதிரி பார்த்து மகிழ்ச்சியான ஹீரோயின் போட்லயே உயிரை விட்டா. டெட் இன்னும் உயிரோட இருக்காரு. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆல்டர் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட பர்சனல் டைரி ஒன்னு எடுத்து படிக்கிறாரு. இங்க தாங்க ஒரு மரண ட்விஸ்ட். அதுல ஹீரோயின் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா என்னன்றத ஒரு கதையா எழுதி வச்சிருக்கா. இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களுக்கும் வாழ தகுதி இருக்கு. அதுல சில உயிர் இன்னொரு உயிரால வேட்டையாடப்படதான் செய்யும். ஆனா வேட்டைக்கு பலியாகிற உயிர் தப்பிக்கணும்னா அதுக்கு வேட்டையாடுற மிருகத்தை கொன்னுதான் ஆகணும் இப்படின்னு ஹீரோயின் எழுதிருக்கா. அடுத்த பக்கத்தை திருப்புனா அதுல ஆண்ட்ரூவோட டிராயிங் வரையப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த பேஜை திருப்புனா ஹீரோயின் ஆண்ட்ரூவுக்கு ஒரு ஷெல் செயினை கிஃப்டா கொடுத்தால அந்த செயினை இந்த புக்குக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கா. ஐயோ அம்மன் தாயி. அப்ப ஆண்ட்ரூ ஆக்சிடென்ட்லாம் சாகலங்க. அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம தினசரி பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கணும்னு ஆப்போசிட் வைக்கல் சொன்னால. கடைசியா ஹீரோயின் வெளியூருக்கு போற மாதிரி ஆக்டிங்க போட்டிருக்கா. திரும்ப ஊருக்கு வந்திருக்கா. ஆண்ட்ரூவை கொண்டிருக்கா. மறுபடியும் அந்த ஊருக்கு போயிருக்கான்னு நிஜமாவே அதான் நடந்திருக்கு போலங்க. ஹீரோயின் தான் ஆண்ட்ரூவை நைட்டோட நைட்டா அந்த ஃபயர் டவருக்கு மேல கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டு கொன்னே இருக்கா. இத்தனை வருஷம் டெட்டுக்கிட்டே அந்த உண்மையை மறைச்சிட்டா. இவ்வளவு கூத்து பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத ஒன்னா நம்பர் அப்பாவி மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டா பாருங்க. சரி, நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்க அந்த ஷெல் செயினை பார்த்து டெட் அரண்டு போய் நிக்கிறப்போ படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.